சில பங்குகள் நம்மளோட போர்ட்ஃபோலியோல இருக்கும் கரெக்ட்டுங்களா? பட் அது பேக் பெஞ்சரா இருக்கிற மாதிரியே ரொம்ப தோணும். ப்ராஃபிட் இல்ல, பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, காண்டு பண்ணிட்டே இருக்கும். பட் மார்க்கெட் எப்ப வேணா வந்து புரட்டி போடலாம் கரெக்ட்டுங்களா? இந்த குவார்டர் எந்தெந்த பங்குகள்ல எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணிருக்க ஒரு கம்பேக் கொடுக்குன்னு பார்க்க போறோம். 3 பங்குகள் எதெல்லாம் வந்து அதனுடைய லாஸஸை டர்ன் அரவுண்ட் பண்ணி இப்ப ப்ராஃபிட் ஜோன் என்டர் ஆயிக்குன்னு பார்க்க போறோம். முதல் நிறுவனம் வந்து ஸ்ரீ ரேணுகா சுகர்ஸ் லிமிடெட் 1995ல இன்கார்பரேட் பண்ணாங்க. இது ஒரு இன்டெகிரேட்டட் சுகர் அண்ட் பயோ எனர்ஜி நிறுவனம். சுகர் தயாரிப்பு, ரிஃபைன் பண்றது, எத்தனால் ப்ரொடியூஸ் பண்றது, அதுக்கப்புறம் பவர் கோஜெனரேஷன்ல பண்றாங்க. ஷார்ட்டா வந்து சுகர் கேன்ல இருந்து ஃபுல் வேல்யூ எக்ஸ்ட்ராக்ஷன், சுகர், எத்தனால், பேகேஜ் ஃபார்மேஷன் எல்லாமே பண்றாங்க. புரிஞ்சுக்கணும்னா பிசினஸ் டிவிஷனை பார்க்கலாம். அந்த நிறுவனத்தோடது பிசினஸ் டிவிஷன்ல பிக்கஸ்ட் டிவிஷன் வந்து சுகர் பிசினஸ் தான். ரேணுகா இந்தியாவோட லார்ஜஸ்ட் சுகர் ரிஃபைனரியா இருக்காங்க. இந்த செக்மெண்ட் 2 பார்ட்டா நம்ம ஸ்பிளிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் மில்லிங் செக்மெண்ட், ரா சுகர் பண்றாங்க சுகர் கேன்ல இருந்து. ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் 32% Q4 FY25ல இதுல இருந்து இருக்கு. ரெண்டாவது வந்து சுகர் ரிஃபைனரி, இதுல வந்து ரா சுகர் ரிஃபைன் பண்றாங்க. இதோட கான்ட்ரிபியூஷன் ரஃப்லி 61%. இன்ட்ரெஸ்டிங்கா இந்த பார்ட்டோட கான்ட்ரிபியூஷன் 45% தான் இருந்தது FY22ல. ஏன் அதிகமாயிருக்குன்னா ரியலைசேஷன் 27,000 per MT ல இருந்து 55,000 per MT அதிகமானதுனால. ரெண்டாவது மேஜர் வெர்டிகல் என்னன்னு பார்த்தோம்னா டிஸ்டிலரி இல்லனா எத்தனால் பிசினஸ். எத்தனால் ஒரு கிளீன் ஃபியூவல் பிளெண்டட். இது பெட்ரோல் கூட யூஸ் பண்ணா எமிஷன்ஸ், அதுக்கப்புறம் ஃபியூவல் இம்போர்ட் டிபெண்டன்சிஸ்ல அதிகம் பண்ணும். கான்ட்ரிபியூஷன் 8% தான். பட் இந்த செக்மெண்ட் ஒரு கேம் சேஞ்சரா இருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில. இதை பத்தி நம்ம சீக்கிரமா பேசுவோம் சரிங்களா? மீதி செக்மெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா கோ ஜெனரேஷன், ட்ரேடிங், அதுக்கப்புறம் இதெல்லாமே சேர்த்து 4.5% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் பேகேஜ் யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்றாங்க. இது வந்துட்டு ஸ்டேட் கிரிட்க்கு செல் பண்றாங்க. ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸ்ரீ ரேணுகா சுகர்ஸ் வந்து நெட் ப்ராஃபிட் 93 crores ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க Q4 FY25ல. ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்டபிள் குவார்டர் வந்திருக்கு 7 கன்சிக்யூட்டிவ் குவார்டர்லி லாஸஸ்க்கு அப்புறமா. பட் ஹோல் இயர் வந்துட்டு இந்த நிறுவனத்துக்கு ஸ்மூத்தா இருந்துச்சுன்னு பார்த்தா இல்ல. நம்ம பிரேக் டவுன் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். Q4 FY25ல 21% டிக்ளைன் இன் சேல்ஸ் இருந்திருக்கு. ஏன்னு பார்த்தோம்னா கம்பெனியோட பிக்கஸ்ட் ரெவென்யூ செக்மெண்ட் ரிஃபைனரி வந்துட்டு 37% இந்த குவார்டர் கம்மியா இருந்திருக்கு. ஏன்னா 17% லெஸ் சுகர் கேன் கிரஷிங் நடந்திருக்கு. ஏன்னா புவர் கிராப் ஈல்ட் இருக்கு மகாராஷ்டிரா அண்ட் கர்நாடகால. டைரக்டா இது சுகர் அண்ட் ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் சேல்ஸ் இது எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணிருக்கு. பட் எத்தனால் செக்மெண்ட் வந்து ஸ்ட்ராங் growth காமிச்சிருக்கு. Q4 FY25ல 3.66 இயர் ஆன் இயர் growth. ஏன் இந்த செக்மெண்ட்ல வாலட்டிலிட்டி இருக்குன்னு பார்த்தோம்னா 2023-24ல சுகர் இண்டஸ்ட்ரி புவர் வெதர்னால பயங்கரமாவே சஃபர் ஆச்சு. அதனால சுகர் கேன் ப்ரொடக்ஷன் வந்துட்டு சஃபர் ஆச்சு. அதனால சப்ளை கிரன்ச் இருந்தது. அதுக்கும் மேல கவர்மெண்ட் வந்து எத்தனால்ல வந்துட்டு ஒரு பேன் கொடுத்தாங்க. எத்தனால் சுகர் கேன் ஜூஸ் அப்புறம் பி ஹெவி மொலாசஸ்ல பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னு பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் சுகர் சப்ளை அண்ட் புவர் கேன் ப்ரொடக்ஷனால. இந்த சினாரியோ Q4ல மாறி இருக்கு. எத்தனால் செக்மெண்ட்டுக்கு பெட்டர் பிரைஸ் ரியலைசேஷன் இருக்கு. எத்தனால் ஃப்ரம் சி ஹெவி மொலாசஸ் பிரைஸ் வந்து 14% அதிகமாயிருக்கு. கம்பெனியோட ஆப்பரேட்டிங் மார்ஜின் 8% இருந்து 11% அதிகமாயிருக்கு. மெட்டீரியல் காஸ்ட் வந்து 79% இருந்து 71% கம்மியானதுனால தான். பிகஸ்ட் ஹைலைட் என்னன்னா கம்பெனி வந்து நெட் ப்ராஃபிட் 7 குவார்ட்டர்ஸ்க்கு அப்புறம் சொல்லியிருக்காங்க. அதர் இன்கம் 6x ஜம்ப் ஆயிருக்கு. 10 crores இருந்து 60 crores. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸும் வந்து டிராப் ஆயிருக்கு 240 crores இருந்து 190 crores. ஏன்னா மினிமல் டெப்ட் ரிடக்ஷன் பண்ணதுனால. இன்னொரு திங் நம்ம கிளியரா இந்த கம்பெனி பத்தி என்ன பார்க்கணும்னா இந்த கம்பெனி வந்து ஆனுவல் லாசஸ் கன்சிஸ்டன்டா 2020ல இருந்து ரிப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி இந்த ட்ரெண்ட் வந்து FY25ல கண்டினியூ ஆயிருக்கு. மீனிங் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் விசிபிளா இருக்கு. பட் அதை நெட் ப்ராஃபிட்டா கன்வெர்ட் பண்ண முடியல. ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹை இன்ட்ரெஸ்ட் பர்டன். இது வந்து ஒரு இன்க்ரீசிங் ட்ரெண்டா இருந்திருக்கு மார்ச் 2021ல இருந்து 2024 வரைக்கும். பேலன்ஸ் ஷீட்டோட ஓவர்வியூ பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட் சைஸ் வந்து 10,163 crore இருந்து 8,800 crore 13% கான்ட்ராக்ட் ஆயிருக்கு. மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்வென்டரி வந்து 22.5% டிராப் ஆயிருக்கு 3,500 crores அபவுட். சோ லோவர் ப்ரொக்யூர்மெண்ட் இருந்திருக்கு லாஸ்ட் சீசன்ல. ட்ரேட் ரிசீவபிள்ஸ் 27% டிராப் ஆயிருக்கு 449 crores. சோ லாசஸ் வந்து ஒரு நெகட்டிவ் ஈக்விட்டியை வந்து கொடுத்திருக்கு. பாரோயிங்ஸ் வந்து 5889 crores FY25ல ரீச் ஆயிருக்கு. மெயினா இந்த மில் அக்விசிஷன் ஃபண்டிங் அதோட வர்க்கிங் கேபிட்டலுக்காக தான். சோ லாங் டர்ம் டெப்டும் வந்து மினிமலா ரெடியூஸ் ஆயிருக்கு. ஹை டெப்ட் லெவல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரபிளிங்காவே இருக்கு. கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள்ஸ் வந்து டிக்ளைன் ஆயிட்டே இருக்கு மார்ச் 2022ல இருந்து. இப்ப நெகட்டிவ் 5 டேஸா இருக்கு. மீனிங் அந்த கம்பெனி வந்து கேஷ் எப்ப ரிசீவ் பண்றாங்கன்னா 5 days ஏர்லியரா அவங்க சப்ளையர் கிட்ட இருந்து சேல்ஸ் ஆகிறதுக்கு 5 நாள் முன்னாடில இருந்து ரிசீவ் பண்றாங்க. சரி, பிக்கஸ்ட் क्वेश्चन இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் அவுட்லுக் என்னன்னு பார்க்கணும். பிக் நியூஸ் என்னன்னா கவர்மெண்ட் வந்து எத்தனால் பேனை லிஃப்ட் பண்ணிட்டாங்க. எத்தனால் பிளெண்டிங் டார்கெட் 20% வச்சிருக்காங்க FY25ல. கம்பெனி ஃபோக்கஸ் கிளியரா இருக்கு. எத்தனால் கெபாசிட்டி அப்புறம் டியூவல் ஃபீட் பிளான்ஸ். சுகர் அவுட்புட் வந்து 26% இன்க்ரீஸ் ஆகும் சொல்றாங்க 2025-26. ரெயின்ஃபால் அதிகமா இருக்கனால பர்ச்சேஸ் பிரைஸ் வந்து 355 per quintal இருக்கும். ரீசெண்டா இந்த கம்பெனி வந்து அனாமிகா சுகர் மில் அக்வயர் பண்ணிருக்காங்க. கிரஷிங் கெபாசிட்டி 4000 TCD ல இருந்து 7000 TCD அதிகமா இருக்கு.
TCD டன்ஸ் ஆஃப் கேன் கிரஷ்ட் பர் டே, ஒரு நாளைக்கு எவ்வளவு டன் கேன் வந்து கிரஷ் பண்றாங்க. ரிஸ்க் பார்க்கலாம். ரிஸ்க் வந்து சுகர் இண்டஸ்ட்ரியில ரா மெட்டீரியல் பிரைஸ் வாலிட்டிலிட்டி அதிகமா இருக்கும். கம்பெனி வந்து இம்போர்ட்டட் ரா சுகர்ல இருக்கிறதுனால forex ரிஸ்க்கும் வந்து நிறையவே இருக்கும். சரிங்களா? ஹை டெட் லெவல் இருக்கு, 5900 crores அண்ட் கன்சிஸ்டன்ட் லாசஸ் இருக்கு. இதனால ஃபினான்ஷியல் ரிஸ்க் இது எல்லாமே ஆட் ஆகுது. நம்ம அடுத்து பார்க்க போற நிறுவனம் ஒன் சோர்ஸ் ஸ்பெஷாலிட்டி ஃபார்மா. இந்த நிறுவனம் என்ன பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். முன்னாடி ஸ்டெல்லிஸ் பயோ ஃபார்மாவா இருந்த நிறுவனம் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்பெஷாலிட்டி ஃபார்மா CDMO-வா இருக்காங்க. அதாவது கான்ட்ராக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷனா இருக்காங்க. இவங்க டிமர்ஜ் ஆனவங்க ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா அண்ட் ஸ்டெரிசைன் ஸ்பெஷாலிஸ்ட் கிட்ட இருந்து அப்புறம் ஜனவரி 2024 லிஸ்ட் ஆன நிறுவனம். இந்த நிறுவனம் டெவலப் பண்றாங்க, தயாரிப்பு கமர்ஷியலைஸ் பண்றாங்க. என்னன்னா பயாலஜிக்கல் ட்ரக் ப்ராடக்ட். வெர்டிகல் பார்க்கலாம். இந்த நிறுவனத்தோட பிசினஸ் மாடல் ஹைலி இன்டெகிரேட்டடா இருக்கு. ஸ்மால் மாலிக்யூல்ஸ், பயாலஜிக்ஸ், ட்ரக் சப்ஸ்டன்சஸ், ட்ரக் ப்ராடக்ட்கள் தான். மேஜர் வெர்டிகல் ட்ரக் டிவைஸ் காம்பினேஷன் DDC சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து GLP-1, இது வந்து டயபிட்டிஸ் அப்புறம் ஒபிசிட்டி இதெல்லாம் ட்ரீட் பண்றதுக்கு பயன்படுத்துறாங்க. கம்பெனிக்கு வந்து ஒரு கார்ட்ரிட்ஜ் கெபாசிட்டி 4 crore units, ஹையஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரி. செகண்ட் வெர்டிகல் பயாலஜிக்ஸ், இதுல காம்ப்ளெக்ஸ் பயோஃபார்மசிட்டிக்கல், ஜீன் தெரப்பி இதெல்லாம் இருக்கு. ஃபைனலா ஸ்டெரைல் இன்ஜெக்டபிள்ஸ் அப்புறம் சாஃப்ட் ஜெலட்டின்ஸ். இதுல வந்து டாப் 5 குளோபல் பிளேயர்ஸ்க்கு உங்களுக்கு ரேங்க் இருக்கு. 60+ குளோபல் கிளையன்ஸ்க்கு வந்து இவங்க கொடுக்குறாங்க. பயோடெக்ல இருந்து ஜெனரிக் ஃபார்மா கம்பெனிஸ்க்குள்ள சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராடக்ட் டெக்னிக்கல்ஸ்குள்ள போகாம நம்ம வந்து ஃபினான்ஷியல்ஸ்குள்ள போயிடலாம். ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா நியர்லி 6 கண்டினியூஸ் குவார்ட்டர்ஸ் லாசஸ் சொல்லிருக்காங்க. கம்பெனி ஃபைனலா ஒரு ப்ராஃபிட்டபிள் குவார்ட்டர் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. எப்படி டர்ன் அரவுண்ட் ஆச்சுன்னு பார்த்தோம்னா Q4 FY25ல ரெவென்யூ வந்து ஆல்மோஸ்ட் 6x ஜம்ப் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணோம்னா. இதோட காரணம் வந்து மோஸ்டா ஹை மார்ஜின் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு இந்த DDCல, எஸ்பெஷலி இந்த GLP செக்மெண்ட்ல மார்ஜின் அதிகமா இருக்கு. EBITDA மார்ஜின்ஸ் வந்து -4% வந்து 43% அதிகமா இருக்கு. ஏன்னா எம்ப்ளாயி காஸ்ட் வந்து 16% கம்மியா இருக்கு. இந்த நிறுவனத்தோட பெரிய ஹைலைட் என்னன்னு பார்த்தோம்னா 99.2 crores நெட் ப்ராஃபிட் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க Q4 FY25ல ஃபர்ஸ்ட் எவர். இந்த டர்ன் அரவுண்ட் வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நியர்லி 6x. எக்ஸ்பென்சஸ் வந்து வெறும் 3.2x அதிகமா இருக்கு. இந்த மிஸ் மேட்ச் வந்து ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டை வந்து பூஸ்ட் பண்ணிருக்கு. இது கன்வெர்ட் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட்டா. growth பார்க்கலாம். லுக்கிங் அஹெட் இந்த கம்பெனியோட ஃபோக்கஸ் வந்து GLP-1 DDCல இருக்கும். 20% CAGR இருக்கு இதுக்கு எக்ஸ்பெக்டட் growth. எஸ்பெஷலி வந்து கனடா அண்ட் பிரேசில் இருக்கிற பேட்டன்ஸ் எல்லாம் 2026ல வந்து எக்ஸ்பயர் ஆகுது. ஸோ ஹோம் கேர் பக்கம் ஷிஃப்ட் அதிகமாகவே இருக்கு. கேபெக்ஸ் பிளான்ஸ் 850 crores இருக்கு இவங்களுக்கு. ஸோ இந்த ஸ்கேல் கார்ட்ரிட்ஜ் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்கேல் பண்ணும் 22 crores FY28 இவங்க பிளான். ப்ரொஜெக்ஷன் வந்து ரெவென்யூ வந்து 2.5x க்ரோ ஆகலாம்னு சொல்றாங்க அடுத்த 3 to 4 yearsல. 50 ஆக்டிவ் DDC ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. இதுல நான் சொன்ன மாதிரி CAGR 20%. இந்த கம்பெனி வந்து ப்ரீ அப்ரூவல் MSAல இருந்து கமர்ஷியல் CSAக்கு வந்து ஷிஃப்ட் பண்றாங்க. ஸோ 80% ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் FY27ல இருக்குங்க. டிமாண்ட் ஆக்டிவாவே இருக்கு. இந்த நிறுவனம் வந்து 15 நியூ கஸ்டமர்ஸ் வந்து கெயின் பண்ணிருக்காங்க. பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம். ஓவர்வியூவா பேலன்ஸ் ஷீட் வந்து 5x இன்ஃபிளேட் ஆயிருக்கு. மெயினா குட்வில், அப்புறம் இன்டான்ஜிபிள்ஸ், அப்புறம் லேக் ஆஃப் காமன் கண்ட்ரோல் இந்த 3 என்டிட்டிஸ்லயும். ஒன் சோர்ஸ் ஸ்பெஷாலிட்டி ஃபார்மா, ஸ்டெரிசைன் ஸ்பெஷாலிட்டிஸ், அப்புறம் ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா. இதுல இருந்து 70% ஆஃப் டோட்டல் அசெட்ஸ். ஓகேங்களா? ட்ரேட் ரிசீவபிள் 7.5x அதிகமாயிருக்கு. சோ வந்து சேல்ஸ்ல ரைஸ் இருக்குங்கிறத ரிஃப்ளெக்ட் பண்ணுது. லாங் டர்ம் பாரிங்ஸ் லைட்டா டிக்ரீஸ் ஆயிருக்கு. கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 164 டேஸ்ல இருந்து 91 டேஸா கம்மி பண்ணிருக்காங்க. இன்வென்ட்ரி டேஸ் வந்து ஹாஃப் ஆயிருக்கு. டெப்டர் டேஸும் டிக்ளைன் ஆயிருக்கு. ROCE இம்ப்ரூவ் ஆயிருக்கு. -12% இருக்கு மார்ச் 2024ல, +5% மார்ச் 2025ல. அந்த கம்பெனி ஃபர்ஸ்ட் நெட் எபிட் பாசிட்டிவ் சொல்லிருக்காங்க. ரஃப்லி 193 crores FY25ல. ஸோ ROCE நியூமரேட்டர் பூஸ்ட் பண்ணுது. ரிஸ்க் பார்த்தோம்னா FY26 ஒரு டிரான்சிஷன் டைமா இருக்கும் புது லான்ச்சஸ்னால. மேனேஜ்மெண்ட் வந்து இது கொஞ்சம் லம்பியா இருக்குங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செமாக்ளூடைட்ஸ் பேட்டன் எக்ஸ்பைரி வந்து FY26ல நடக்குது. பட் அப்ரூவல் வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் மார்க்கெட் அண்ட் ஆல்சோ கஸ்டமர்ஸ். ஷார்ட் டர்ம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து டெப்பிடா இருக்கும். ஏன்னா கஸ்டமர் அப்ரூவல்ஸ் எல்லாம் பார்க்கணுங்கிறதுனால. பிளஸ் CDMO பிசினஸ் வந்து ஹெவி அப்ஃப்ரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. லாங் ஜெஸ்டேஷன் பீரியட் இருக்கும். டைம்லி எக்ஸிகியூஷன் கண்டிப்பா பண்ணும். கம்பெனியோட EV/EBITDA ரேஷியோ 43. இது வந்து இண்டஸ்ட்ரி மீடியனான 16.82க்கும் அதிகமா இருக்கு. ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு ஏர்னிங்ஸ் எக்ஸ்பெக்டட் வந்து மிஸ் ஆச்சுன்னா ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். அண்ட் எஸ் நம்ம கடைசியா பார்க்க போற நிறுவனம் சுந்தரம் கிளேட்டான். இந்த நிறுவனத்தை பத்தி பார்த்தோம்னா 1962ல இன்கார்பரேட் பண்ணாங்க. சுந்தரம் கிளேட்டான் லிமிடெட் SCL. இது ஆட்டோ காம்பனன்ட் தயாரிப்பாளர். இது ஒரு JVயா பாக்குறாங்க. TVS குரூப் அப்புறம் UK பேஸ் கிளேட்டான் டெவெண்டர் ஹோல்டிங்ஸ் லிமிடெட்க்கு நடுவுல. கம்பெனி எல்லாம் தயாரிப்பு பண்றாங்கன்னா அலுமினியம் டை காஸ்டிங் காம்பனன்ட்கள், அப்புறம் ஹை பிரஷர் மெட்டல் ஒர்க்கிங் ப்ராசஸ், மெயினா வந்து 2 வீலர், பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ், கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்க்கு பயன்படுத்துறதுல தயாரிப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. எங்களோட கஸ்டமர் பெரிய பெயர்கள் TVS மோட்டார், Cummins குரூப், வால்வோ, ஹியூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா, இவங்க எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். Q4 FY25ல கம்பெனி 144 crore நெட் ப்ராஃபிட் சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்டபிள் குவார்ட்டர் 7 குவார்ட்டர் லாஸஸ்க்கு அப்புறம். ஸ்டெப் பை
ஸ்டெப்பா இது வந்து எப்படி வந்து அன்ஃபோல்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். Q4 FY25ல ரெவென்யூ 5.8% இயர் ஆன் இயர் அதிகமாயிருக்கு. 555 crores வந்து 587 crores அதிகமாயிருக்கு. ரா மெட்டீரியல் பிரைஸ் எஸ்பெஷலா அலுமினியமோடது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்டெடி டிமாண்ட் இருக்கு. பேசஞ்சர் வெஹிக்கிள் அப்புறம் கமர்ஷியல் வெஹிக்கிள் OEMsல இந்த டாப் லைன் சப்போர்ட் பண்றதுக்காக ஆபரேட்டிங் ப்ராஃபிட் டபுள் ஆயிருக்கு. ஏன்னா மெட்டல் காஸ்ட் லோ ஆயிருக்கு. மீதி எக்ஸ்பென்ஸ்ல கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. ரியல் ஜம்ப் நெட் ப்ராஃபிட்ல எப்படி வந்திருக்குன்னா எக்ஸப்ஷனல் அதர் இன்கம் தான். கம்பெனி வந்து அவங்களோட லோ பிரஷர் டை காஸ்டிங் பிசினஸ் செல் பண்ணிட்டாங்க. சந்தார் ஆஸ்காஸ் பிரைவேட் லிமிடெட். இதுல இருந்து அவங்க 144 crores கெயின் பார்த்திருக்காங்க. இது கூட சேர்த்து ரஃப்லி 91 crores ப்ராஃபிட் வந்து ஆசெட் சேல்ஸ்ல இருந்து வந்திருக்கு. கம்பெனி வந்து இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஃபோக்கஸ் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க. பட் இது சஸ்டைனபிளா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். growth அவுட்லுக் பார்த்தோம்னா சுந்தரம் கிளேட்டனோட ஃபோக்கஸ் வந்து இந்தியால வந்து கிடையவே கிடையாது. நார்த் அமெரிக்கால அவங்க வந்து 4400 டன் டை காஸ்டிங் மெஷின் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ குளோபல் டிமாண்ட் இருக்குல்ல இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் OEMs அதை கேட்டர் பண்றதுக்காக ஆக்டிவா இருக்காங்க. டைவர்சிஃபிகேஷன்ல SCL ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் லான்ச் பண்ணாங்க ஜூலை 2024ல. டேட்டா சென்டர்ஸ் அண்ட் IT சொல்யூஷன்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணி மேஜர் டெவலப்மெண்ட் வந்து சென்னை மேனுஃபேக்சரிங் பிளான்ட் ஒரு ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் மெகா டை காஸ்டிங் ஃபெசிலிட்டி வந்து இப்போ ஆபரேஷனலா இருக்கு. ஃபெசிலிட்டி ஃபியூச்சர் ரெடியா இருக்கு. மெகா ப்ராசஸ் 6000 டன் to 9000 டன் அலைன் பண்றதுக்காக குளோபல் OEM அப்புறம் EV பிளாட்ஃபார்ம் டிமாண்ட்காக கம்பெனி 550 to 600 crores கேபெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. பார்ஷலா இது வந்து டெட் ஃபண்டடா இருக்கு. பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம். ஹை கேபெக்ஸ் டெப்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு FY25ல. அக்டோபர் 2024 SCL வந்து 400 crore QIP மூலமா ரேஸ் பண்ணிருக்காங்க டெட் ரீபேமெண்ட்காக. சரிங்களா? லாங் டர்ம் டெட் வந்து 755 crores இருந்து 952 crores 1 இயர்ல அதிகமாயிருக்கு. டெட் டு எக்விட்டி ரேஷியோ வந்து 1.22x வந்து அதிகமாயிருக்கு FY24ல to 1.54x. பாசிட்டிவ் நோட் என்னன்னா கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் ஸ்ட்ரெச் ஆயிருக்கு. டெட்டர் டேஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கு 27 இன்வென்டரி டேஸ் 64 டேஸா இருக்கு. டேஸ் பேயபிளும் வந்து கம்மியாயிருக்கு. ஓகேங்களா? இந்த கம்பெனி ஸ்பெசிபிக் ரீசன்ஸ் எதையும் டிஸ்க்ளோஸ் பண்ணல. பட் இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் எஃபிஷியன்சி நல்லா இருக்கு, பெட்டர் லிக்விடிட்டி இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. பாசிபிளி இந்த கம்பெனி சப்ளையர்ஸ்க்கு ஃபாஸ்டா பே பண்றாங்க. அவங்களோட சப்ளை ரிலேஷன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் ஒர்க்கிங் கேபிட்டல பெட்டரா மேனேஜ் பண்றதுக்காகவும். ரிஸ்க் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரிஸ்க் வந்து ரெவென்யூ லாஸ் இந்த டைவெஸ்டட் பிசினஸ்னால. கம்பெனி வந்து 357 crores வந்து செல் பண்ணிக்காங்க. இதுல அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 62% ரெவென்யூ வந்துட்டு அதுல 2 வாட் அதுக்கப்புறம் டை காஸ்டிங் பிசினஸ்ல இருந்து வந்திருக்கு FY24ல. இது கொஞ்சம் ஷார்ட் டர்ம் இம்பாக்ட் இருக்கும் ரெவென்யூலதுனால. செகண்ட் SCLோட US சப்சிடரி சுந்தரம் ஹோல்டிங் USA Inc வந்து இன்னும் லாசஸ்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கு. மூணாவது விஷயம் ஹெவி டிபெண்டன்ஸ் US மார்க்கெட்ல இருக்கு. 44% ரெவென்யூ வந்து எக்ஸ்போர்ட்ல இருந்தா நடந்திருக்கு FY24ல. US தான் மேஜர் கிளைண்டா இருக்காங்க. டாரிஃப் ரெகுலேட்டரி சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா இதோட ப்ராஃபிட்டபிலிட்டியை இம்பாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த கம்பெனியோட டெட் லெவல் வந்துட்டு ஹையா தான் இருக்கு. ரஃப்லி 1500 crores அபவுட் half ஆஃப் இட்ஸ் பேலன்ஸ் ஷீட் இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் அதிகமாது, லெவரேஜ் ரிஸ்க்கும் அதிகமாவே இருக்கு. ஸோ இதுதாங்க அந்த 3 பங்குகள். எதோட நம்பர்ஸ்ல ரொம்ப வீக்கா இருந்திருக்கு லாஸ்ட் சில குவார்டர்ஸ்ல. பட் இப்ப திடீர்னு ப்ராஃபிட்டபிளா மாறிக்காங்க. இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு ஹோப் கொடுத்துருக்காங்க. நண்பர்களே, உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஸ்டாக்கோட கம்பேக் நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா பிடிச்சிருந்தது இந்த காணொலியில சொன்னது வச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னும் ஒரு அருமையான காணொலியில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். ಬೇಡ ಗುರು ಎಂಬ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಗಳು ನನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಬಂತು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಆಲ್ರೆಡಿ ಡೆಸ್ಟಿನೀಸ್ ಚೈಲ್ಡ್ ಇವರು 3 ಟ್ರಾಫಿ ಒಟ್ಟಿಗೆ ಬಂತಲ್ಲ ಇನ್ಗೆ. ಇನ್ನು ಕೆರಿಯರ್ ನಲ್ಲಿ ಇನ್ಯಾವ ಟ್ರಾಫಿ ಅಂತ ಕೇಳಬಾರ್ದು ಅಂತ ಕಂಪ್ಲೀಟ್ ಆಗೋಗಿದೆ. ಇವಾಗ ಕಬೋರ್ಡಲ್ಲೆಲ್ಲ ಪೂರ್ತಿ ಇದೆ, ಪ್ರಶ್ನೆ ಮಾಡೋಂಗೆ ಇಲ್ಲ, ಆ ತರ ಕೆರಿಯರ್ ಆಗಿದೆ ಇವಾಗ. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೆಮ್ಮದಿಯಿಂದ ಇರ್ತಾರೆ, ಖುಷಿ Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.